ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு குக்கிங் வித் ஷாம்லா சேனல். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நாம வந்து ஓட்ஸை வச்சு எக்கு வச்சு ஒரு டிஷ்ஷு தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் அதுக்கு வந்து 1 கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கேங்க. இந்த ஓட்ஸ்லேயே வந்து 3 வெரைட்டி இருக்குங்க. இது வந்து செகண்ட் வெரைட்டி. நான் அதை பற்றி அப்புறமா சொல்கிறேங்க. 1 கப்பு கேரட், துருவின கேரட்டு, 1 கப்பு கேபேஜி, 1 வெங்காயம், 1 தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த ஓட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2, 3 செகண்ட்ஸுக்கு வந்து ஓடட்டோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மையவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரன்னு இருக்கக்கூடாது. 4 எக்கு எடுத்துருக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 அடை மாதிரி வருங்க. அதனால் ஒரு அடையே போதுங்க ஒரு ஆளுக்கு. ஆனால் இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கலாம். விஸ்கு போட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சிடுங்க. நம்ம ஓட்ஸு இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்துடலாம். கேபேஜு சேர்த்துடலாம், கேரட்டும் சேர்த்துடலாம், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் போல் காரத்துக்கு மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் பொடியே தாங்க. நான் ஓட்ஸை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, 3 டைப்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இருக்குதுங்க. நார்மலாக ஓட்ஸ் தானியத்தை அப்படியே கட் பண்ணி ரவை மாதிரி வைக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து வேக வச்சு தட்டுறது ஒன்று. இப்போ நான் அதுதான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த செகண்ட் டைப் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஓட்ஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் நின்று நமக்கு எனர்ஜி கொடுக்கும். நான் இது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகா அது போட மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு கலந்து விட்டுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது இது நல்லா ஊறணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அடை போடுறதுக்கு சரியாக வரும். இப்போ டவா வச்சிடலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு தட்டிட்டு லிட்டை போட்டு மூடி வைக்கணுங்க. சிம்லேயே இருக்கட்டும்ங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எக்குன்றதுனால சீக்கிரமாக கருகிடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணுங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், திருப்பி போட்டுட்டு ஒரு அழுத்திட்டு அப்படியே விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கருகாமல் வரும். இல்லைன்னா வந்து எக்குன்றதுனால சீக்கிரமாக கருகிடும். அதுவும் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. அதனால் இப்போ வந்து சூப்பரான எக்கு அடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தொட்டுக்கிறதுக்கு மயனீஸ் இருக்கலாம், சாஸ் இருக்கலாம், டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, இது எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நமக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.